ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஜஸ்ட் குயிக்காக இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு. ஸோ நிறைய இஷ்யூஸ் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆர் கிரேட்லி ப்ரொஜெக்டிங் அண்ட் ஷேரிங் வித் தேர் சப்ஸ்கிரைபர்ஸ். ஃபண்டாஸ்டிக் ஜாப். பட் என்ன நான் சொல்ல நினச்சேன்னா, இப்போ நீங்கள் சம்டைம்ஸ் வந்து அந்த ஃபைனலாக நீங்கள் ஒரு வேர்டிக்ட் ஒன்று மேக் பண்ணுறீங்களா, ஒரு க்ளோஷர் ஸ்டேட்மெண்ட் மாதிரி, அதெல்லாம் பண்ணும்போது ஜஸ்ட் பி கேர்ஃபுல். ஏன்னா சம் ஆஃப் தி எனி நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஃப் யூ டூ, அது வந்து பயங்கரமாக எல்லாத்துக்கும் டெஃபினட்டாக சம் பீப்புளுக்கு வந்து இது வந்து எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியாது. ப்ளஸ் அந்த நீங்கள் சொல்கிற அந்த ஃபைனல் இன்ஃபர்மேஷன் எடுத்து எப்படி அவங்க மற்றவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா இந்த இந்தியாவோட பஹல்காம் இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா, 2 காஷ்மீரிஸ் 2 பாகிஸ்தானிஸ் அப்படிலாம் அந்த இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. ஸோ தென் லைக் நோ ஆக்சுவலி இட் இஸ் நாட் காஷ்மீரிஸ், இது பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் இருந்து 2 பேர் இருந்தாங்க. பட் சம் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது கொஞ்சம் சரியாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகாதங்காட்டி என்ன ஆகுதுன்னா, லைக் நோ வித்தின் இந்தியாவுக்குள்ளே குரூப் ஆஃப் பீப்புள் வந்துட்டு புக் கோயிங் அண்ட் அட்டாக்கிங் தி காஷ்மீரிஸ் ஷாப்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து நடந்திருக்கு. ஸோ விச் இஸ் வெரி சேட். பட் கொஞ்சம் நீங்கள் நம்ம எல்லாம் திரும்பி பார்த்தோன்னா நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறோங்கிறது வந்து ஆக்சுவலாக இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. எஸ்பெஷலி நான் வந்து நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். பட் நீங்கள் சொல்கிற இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது உங்களை ஃபாலோ பண்ணுற ஃபாலோவர்ஸ் வந்து ரொம்ப சீரியஸாக உங்களை எடுத்துகிட்டு அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு பாஸ் பண்ணுறாங்க. ஸோ பாஸ் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் no information is being transformed or passed exactly the same as what being received. அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். That's a normal thing. The time when we pass, we just add some masalas to it and then நம்ம பாஸ் பண்ணும்போது கண்ணு மூக்கு காதெல்லாம் வச்சு நம்ம பாஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் என்னோடய கைண்ட் ரெக்வஸ்ட் என்னென்னா, இது எக்ஸாம்பிள் இப்போ வந்து தண்ணியை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க, இந்தியாஸ் ப்ராக் த வாட்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ மேக் யுவர் கமெண்ட் லைக் இன் அ கன்ஸ்ட்ரக்டிவ் வே ஃபார் தி யங் ஜென்ரேஷன்ஸ் ஆர் தி அப்கமிங் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் அ கண்ட்ரி. The reason is like one such example I'm just saying. I don't know how far I'm right or wrong. பட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ தண்ணி இப்போ இந்தியாஸ் பிளாக் த வாட்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ வை கான் தட் வாட்டர் பீன் ஃப்ளோன் லைக் கன்ஸ்ட்ரக்டிங் லேக்ஸோ இல்லை டேம்ஸு. ஸோ தட் டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் லேக்கில் போய் ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் ஸோ டிஃப்ரெண்ட் சிட்டிஸில் ஸ்டேட்ஸில் யூ கேன் கன்ஸ்ட்ரக்ட் லாட் ஆஃப் அந்த லேக் அண்ட் டேமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அந்த வாட்டரை வந்து ஃபுல்லாக வந்து சவுத் ஆஃப் இந்தியா வரைக்கும் யூ கேன் டைவர்ட். அண்ட் ரெஸ்ட் ஆஃப் சம் ஆஃப் த பிளேசஸ் இன் இந்தியா இஸ் ட்ரை டெட் வேர் people are struggling with water. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு டைவர்ட் பண்ணி விடலாம்ல. ஸோ if the so many liters are flowing through every year every month அப்படின்னா ஏன் வந்து இது ப்ரொடக்டிவாக கன்ஸ்ட்ரக்டிவாக நம்ம வந்து எடுத்துக்கக்கூடாது? அதுதான் வந்து என்னோட ஒரு குறிக்கோள். ஸோ ஒவ்வொரு விஷயமும் when influencers are talking about it, just make it more positive. See, we are not being influencers are not the kind of a decision makers, or you're not the diplomats to make a diplomatic move. You're just passing on the information to others and then people get influenced with your message. ஸோ நீங்கள் பாசிட்டிவாக சொன்னீங்கன்னா அதெல்லாம் பாசிட்டிவ் மெசேஜ் ஃப்ளோ ஆகும். இஃப் யூ சே நெகட்டிவ் then negative messages flow ஆகும். Maybe for a betterment of any country, like this is across the world, all the influencers, like if anybody is following you, so just make make it, let's be, if you are positive, make it more positive rather making any negative அப்படிங்கிறது தான் என்னோடது. ஏன்னா upcoming generations really need a lot of positive energy and that positive vibes, and that definitely influencers can make it. இதுதான் என்னோட ரிக்வெஸ்ட்டு. So I never thought to put such kind of a video in my entire life. Possibly this is, if you see, like this could be my second video or first video. So yeah, with this purely for the influencers. Maybe I'm just thinking I'll give a topic for the influencers. There are quite a lot of topic which is happening in the world. Maybe idu mooliyama I can share some of the topics where you can research and then talk about it. It may be helpful for the people, just to be different. Thank you very much. And இதில் வந்து பெருசாக ஒன்று சொல்கிறதுக்குலாம் நான் ஒன்றும் வரல. பட் ஜஸ்ட் I thought I'll share it. Okay, tata.